இளவரசன் பேசுகிறேன். இப்போ ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் ஒன்று சொல்ல போகிறேன். அது என்ன அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறது. அதாவது என்னென்னா, நீங்கள் கம்ப்யூட்டரில் பண்ணுற ஃபோட்டோ எடிட்டிங்கை மொபைல்லே இது ஈஸியாக மொபைலில் பண்ணலாம். ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியாக மொபைலில் எடிட்டிங் பண்ணலாம். இது உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது தான். ப்ளே ஸ்டோர் போங்க, ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது பார்த்திங்கன்னா, ஃபோட்டோ லேயர் சூப்பர் இமேஜ் எரேசர் இருக்குது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக தான் கிடைக்கும். இது ஃபோட்டோ லேயர்ஸ்னு இருக்காது. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு உள்ள எல்லாத்தையும் விட்டுருங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லோடு பேக்ரவுண்ட் இமேஜ்னு இதில் உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் லாஸ்ட்டில், அதாவது உங்களுடைய ஃபோட்டோவுக்கு பேக் சைடில் பேக்ரவுண்டு செலக்ட் பண்ணிக்கணும். இதில் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று பண்ணி காட்டுறேன். இப்படி ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்து மேலே டென்னு கொடுத்துருங்க. டென்னு கொடுத்தா உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம்னா, நம்ம ஆட் பண்ண போகிற ஃபோட்டோவை எடுத்துக்கணும். நம்ம எந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணலாம்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, சரி சரி நான் ஃப்ரண்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். புகை ஃபோட்டோ இருக்குது. டீப் செலக்ட் ஆகிடும். அடுத்து ஓகே கொடுத்தோன்னா இங்கே வந்துடும். இந்த மாதிரி நம்ம இந்த சைடில் உள்ளது, இந்த பேக்ரவுண்டில் உள்ள இந்த இதெல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுக்கிறதுக்கு அந்த சிசர் இப்போ படம் ஃபோட்டோதை ஓகே பண்ணிட்டு வந்துடும். நம்ம இங்கே கீழே டச் பண்ணால் மேலே கட் ஆகும். நம்ம இப்போ நான் மேனுவலாக பண்ணுறேன். இதை நீங்கள் பொறுமையாக பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நான் மேனுவலாக பண்ணுறேன். நான் பண்ணுறதை பார்த்துங்க. பொறுமையாக ஜூம் பண்ணி நல்லா அழகாக கட் பண்ணால் இன்னும் இதாக இருக்கும். இந்த கட் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தெரியாமல் ஏதாச்சும் உள்ளே இப்படி போயிடுச்சுன்னா, பாருங்கள். இப்போ நம்ம இப்படி கட் பண்ணும்போது அப்படி உள்ளே ஏதாவது போயிடுச்சுன்னா, இந்த கீழே உள்ள அந்த மார்க் டச் பண்ண திரும்ப வந்துடும். பாருங்கள், வந்துடும் இந்த மாதிரி. இப்போ நான் நல்லா பண்ணி காட்டுறேன். ஷேர் பண்ணிக்கணும் கொஞ்சம். இதாக பண்ணால் இந்த சைடு உள்ள பேக்ரவுண்ட் எல்லாம் போயிடும். நம்ம எப்படி நம்மளுக்கு ஃபோட்டோ வேணுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்தா சேவ் ஆகிடும். அவ்வளோதான், சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக நான் ஏற்கனவே நான் எடிட்டிங் பண்ணதை நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபோட்டோ காட்டுறேன். இது இப்போ நான் பண்ணது. இது அப்போ திணடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று. இதெல்லாம் நான் எடிட்டிங்கில் பண்ணது தான். இதெல்லாம் கூட பார்த்தீங்களா, நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.